பட் அங்கே போனால் சினிமா ஷூட்டிங்னா சாப்பாடு போட்டு காசு கொடுப்பாங்க. இங்கே சாப்பாடு கிடையாது, ஒன்லி மணி. போனீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபோனில் சொல்லிடுவாங்க. கதறி கதறி அழுகணுமா அப்படின்னா கதறி அழுகிறாங்க. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டு இப்போ ரொம்ப குஷியாக கத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேமெண்ட்டு. தெரிஞ்சவங்க இந்த சொல்லுங்கள், யாராவது வேலை இல்லாமல் பிள்ளைங்க பசங்க இருந்தாங்க கூட சும்மா ஒரு 1 hour 2 hour வேலை தான். நீங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா உடனே உசிரெல்லாம் விட வேண்டாம். அதுக்கு தனி ரேட்டு, அதுக்கு 15 லட்சம் 20 லட்சம் அது ஃபேமிலி கொடுத்துருவாங்க. இது வந்து ஒன்லி ஆக்டிங் தான். கத்தணும் கதறணும். விஜய் போனோடனே அப்படி போயிடும். தம்பி வண்டி வந்தாச்சு தம்பி, அந்த முன்னாடி வரல அந்த வண்டி தான், கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துங்க அப்படின்னோடனே டக்குன்னு அவர் ஸ்லோ பண்ணுவார். ஸ்லோ பண்ணோடனே அவர் முன்னாடி விழுந்த உடனே விஜய் வந்து தூக்குற மாதிரி அதுக்கு ஒரு ரேட்டு. அதை சார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு சார். இந்த மாதிரி இப்போ புதுசாக ஒரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். வந்து முன்னாடி விழுகிற கான்செப்ட்டு. முன்னாடி விழுந்தாலும் விஜய் கண்டுக்கிறாமல் வண்டியை வச்சு ஏற்றிட்டே போயிடுவார். இல்லை இப்போ பேசிட்டாங்க, நீங்கள் இறங்கி அவங்கள காப்பாற்றுற மாதிரி நடிச்சாதான் இது பண்ணணும். உங்கள் ரியல் கேரக்டரில் போகாதீங்க. அது வந்து ஒரு அசுரனாக அவங்கள பார்க்குறாங்க, அரக்கனாக பார்க்குறாங்க. நீங்கள் நடிப்புக்காவது ஒரு மனிதாபிமானத்தோடு நடிக்கிற மாதிரியும், ஹியூமன் கேரக்டர்ஸ் வந்து விழுகும்போது அவனை தூக்குற மாதிரி நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி நடிக்கணும். திருச்சியில கண்டிப்பாக அவருக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்க நேரு மேல நிறைய அதிருப்தி, இந்த பக்கம் அன்பில் மகேஷ் மேல அதிருப்தி, டோட்டலா திமுக மேலே அதிருப்தி, அங்க சிறுபான்மையினர் ஓட்டு இருக்குது, தலித் மக்களுடைய ஓட்டுகள் வந்து கவர்வது. ஸோ அது திருச்சியில ஜெயிப்பது உறுதி. அப்படி 2 பேர் கொடுக்குறானால அவன் ஆகா வெளியே அவனுக்கு தெரியலன்னு. ராகுல் காந்தி கூட தான் 2 இதுல போட்டியிட்டாரு. இல்ல, ராகுல் காந்தி வந்து முழு அரசியல்வாதிமா. அவருக்கு எவ்வளவு விழுகும்னு தெரியும், எவ்வளவு ஓட்டு விழுகும். திடீர்னு யூபிக்காரங்களுக்கு நம்ம மிகப்பெரிய துரோகம்லாம் பண்ணியிருக்கோம். 200 கொடுத்தோ இல்லை கோழி பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து தான் கூட்டத்தை சேர்ப்பாங்க. என் கூட்டத்துக்கு வராதீங்க அப்படின்னு சொல்ற கூட்டத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? குரலி வித்து பார்க்கறதுக்கெல்லாம் காசு கொடுத்தலாம் யாரையும் கூப்பிட மாட்டாங்கம்மா. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் பரப்புரையில விஜய் ரொம்ப மும்முரமா ஈடுபட்டிருக்காரு. 2 தொகுதியில நின்றுருக்காரு. 2 தொகுதியிலும் வேட்புமனு தாக்கல் பண்ணி ரொம்ப வேகமா பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கிடையில பாத்தீங்க அப்படின்னா அவர் கார் மேல ஏறுறதும் வண்டி மேல ஏறுறதும் இன்னும் வந்து மக்கள் வந்து அவர் மேல ரொம்ப பிரியமா இருக்காங்க. கண்ணீரும் கம்பளையுமா விஜய் வரவேற்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? இதெல்லாம் பேமெண்ட்டை பொறுத்து தான் இருக்கு. வண்டியில் பாயறதுக்கு ஒரு பேமெண்ட்டு, அழுகு கட்டி கதறதுக்கு ஒரு பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆதவர்ஜனாவை பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போனான்னா அவங்களே கொடுத்துருவாங்க. இதுக்கு இவ்வளோ இது இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் தானே. இப்போ அங்கே போனால் சினிமா ஷூட்டிங்னா சாப்பாடு போட்டு காசு கொடுப்பாங்க. இங்கே சாப்பாடு கிடையாது, ஒன்லி மணி. போனீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபோனில் சொல்லிடுவாங்க. கதறி கதறி அழுகணுமா அப்படின்னா கதறி அழுகிறாங்க. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டு இப்போ ரொம்ப குஷியாக கத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேமெண்ட்டு. அழுகிறதுக்கு தனி பேமெண்ட்டு. அது கண்ணீர் வந்து கதறி கதறி அழுதிங்கன்னா ஒரு பேமெண்ட்டு, சாதாரணமாக அப்படி கண்ணை கசைக்கு அழுதிங்கன்னா ஒரு பேமெண்ட்டு சொல்லி ஆதவர்ஜனா அந்த லிஸ்ட்டு வச்சுருப்பாப்புல. நீ ஃபோன் பண்ணிங்கனாலே யாரை வேணால் தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள், யாராவது வேலை இல்லாமல் பிள்ளைங்க பசங்க இருந்தாங்கன்னா கூட சும்மா ஒரு 1 hour 2 hour வேலை தான். நீங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா உடனே உசிரெல்லாம் விட வேண்டாம். அதுக்கு தனி ரேட்டு, அதுக்கு 15 லட்சம் 20 லட்சம் அது ஃபேமிலி கொடுத்துருவாங்க. இது வந்து ஒன்லி ஆக்டிங் தான். கத்தணும் கதறணும். விஜய் போனோடனே அப்படி போயிடணும். அப்படி ஒன்று இருக்கு. மக்களோட உணர்வுகளை நீங்க சிறுமைப்படுத்துற மாதிரி இல்லையா? அவங்க மக்களே கிடையாது, பண்ணீங்கன்னா மனுஷன் நினைச்சிட்டு அப்படிலாம் ஐந்தறிவு படைத்தது தான் அது பூராமே. இப்போ அதுக்கப்புறம் இன்னொரு இப்போ புதுசாக ஒரு கான்செப்ட் என்ன வச்சுருக்காங்கன்னா வண்டிக்கு முன்னாடி விழுகிறது. அது ஒரு கான்செப்ட். அது வந்து நீங்கள் வண்டியில் முன்னாடியே போகணும், உங்களை பாதுகாப்பாக கொண்டு போவாங்க, உங்களை மட்டும்தான் விடுவாங்க, பின்னாடி எல்லா வண்டியும் பிளாக் பண்ணிடுவாங்க. யார் ஆக்டிங் வராங்களோ, யார் பேமெண்ட் பார்ட்டியோ அவங்க வந்து ஃபேமிலியோட பின்னாடி ஒரு பொண்ணை ஏற்றிக்கணும். அது ஃபேமிலியோ ஏதோ ஒன்று ஏற்றிட்டு நேராக போய் வண்டிக்கு முன்னாடி டக்குன்னு ஸ்கிட் ஆகி விழுகணும். நீங்கள் வண்டிக்கு முன்னாடி போனோடனே இந்த டிரைவர்கிட்ட சொல்லிடுவாங்க, ஆள் வந்தாச்சு. இதில் ப்ளூடூத் மாற்றிருப்பாங்க விஜய் டிரைவர். தம்பி வண்டி வந்தாச்சு தம்பி, அந்த முன்னாடி வரல அந்த வண்டி தான், கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துங்க அப்படின்னோடனே டக்குன்னு அவர் ஸ்லோ பண்ணுவார். வண்டியை ஸ்லோ பண்ணோடனே அவர் முன்னாடி விழுந்துருவான். விழுந்த உடனே விஜய் வந்து தூக்குற மாதிரி அதுக்கு ஒரு ரேட்டு, அதுக்கு பெரிய அமௌண்ட். பக்கத்துலேயே இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க சார். பக்கத்துல இருந்து அதை போய் விழுகிறத பார்க்க வேண்டாமா? செட்டப்பை பார்த்தாலே தெரிஞ்சிடும்ல. இப்போ உங்களுக்கு வந்து விஜய் நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்காருன்னு எப்படி தெரியும்? நீங்கள் பக்கத்துல இருந்து பார்த்தீங்களா? இல்லை, டிவியில் பேப்பர் நியூஸில் பார்த்தீங்களா? அதே மாதிரி நமக்கு வர தகவல் அப்படி சொல்லுது. நம்ம போய் பக்கத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. விழுகிறத பார்த்துட்டு ஐயோ விழுந்துட்டான்னு என்ன சொல்ல முடியும்? அதுக்கு என்ன ரேட்டுன்னு அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அங்கே ஆஃபீஸ்லேருந்து தகவல் வருது. அதை சார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு சார். இந்த மாதிரி இப்போ புதுசாக ஒரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். இது வந்து முன்னாடி விழுகிற கான்செப்ட்டு.
முன்னாடி இருந்தாலும் விஜய் கண்டுக்கிறாம வண்டியை வச்சு ஏற்றிட்டே போயிடுவாரு. இல்லை இல்லை இப்போ பேசிட்டாங்க, நீங்கள் இறங்கி அவங்கள காப்பாற்றுற மாதிரி நடித்தா தான் இது பண்ணணும். உங்கள் ரியல் கேரக்டரில் போகாதீங்க. அது வந்து ஒரு அசுரனாக அவங்கள பார்க்குறாங்க, அரக்கனா பார்க்குறாங்க. நீங்கள் நடிப்புக்காவது ஒரு மனிதாபிமானத்தோடு நடிக்கிற மாதிரியும், ஹியூமன் கேட்டல்ஸ் வந்து விழுகிறான், விழுகும்போது அவனை தூக்குற மாதிரி நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி நடிக்கணும் அப்படின்னு. எம்ஜிஆர் கிளவியிலேயே கட்டி பிடிப்பாருன்னா இப்போ கிளவிகளே இல்லை, எல்லாம் 55 60 எல்லாம் கொரோனா ஹார்ட் அட்டாக்னு போய் சேர்ந்துருது, இருக்கிறதே கஷ்டம். அதனால் நம்ம இளம் பிள்ளைங்க தான் நமக்கு ஓட்டு போடுவாங்க, அவங்கள காப்பாற்றுற மாதிரி நடிங்க அப்படிங்கும்போது நம்ம பெண்கள் தான் சார் டார்கெட்டு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பெண்களை வந்து அவங்க ஒரு ஒரு கணக்கில் வச்சுருக்காங்க. ஓ, ஃபீமேல் ஆடியன்ஸ் மாதிரி. ஆமாம், இவங்கெல்லாம் அறிவுஜீவிகள், இவர்களை இது பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி. அதுக்கான அறிவுபூர்வமான செயலை செய்யும்போது அதுக்கான பெண்கள் வரும்போது அவர்களை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்க. திமுக எதிர்ப்பை வந்து ரொம்ப வேகமாக கையில் எடுத்திருக்காரு விஜய். தீய சக்தின்னு சொன்னது மட்டும் இல்லை, அந்த திமுகவை ஒழிச்சே தீரணுங்கிறதுல ரொம்ப முனைப்போட செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பூர வேகத்தை பார்த்தா உண்மையிலே திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும் அந்த தேர்தல். அதாவது ஒரு படத்தில் அதாவது ஒரு ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு விவேக் போயிட்டு இருப்பாப்புல, மண்டையெல்லாம் குச்சி குச்சியாக இருக்கு பாருங்க, போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா தனுஷா தாண்டி இவன் யாரா நாம் போய் காப்பாற்ற போனால் இவன் அதை தாண்டி போயிட்டு இருக்கான்றக்காக தான் விஜய்காந்த் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தாண்டி போயிடுவாப்புல, திமுக ஒழிக்கிறத தாண்டி அது எங்கே போய் ஏதாவது மலையிலேருந்து கிணத்துல விழுக போகிறாப்புல என்னன்னு தெரியல. 4ஆம் தேதிக்கு மேலே ஆளே இருக்க மாட்டாப்புல, விஜய்ன்ற பேச்சே இருக்காது. நானே உங்களை கூட்டேம்மா விஜயை பற்றி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் விஜயை பற்றி கேளுங்க அப்படின்னா வேணாம் சார் ஓடாதுன்றீங்க. யார் சார் அவர் ஆளே காணா சார், ஒரு மாசமா அவரை பற்றி பேச்சு இல்லை, போட்டாலும் ஓடாது. இதை நீங்கள் சொல்லுவீங்க என்ன, இது எழுதி வச்சுங்க, டைரி வச்சுருந்தீங்கன்னா எழுதி வச்சுங்க, 4ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் அதை சொல்லி வேணாம் சார் ஓடாது சார், யாரும் பார்க்க மாட்டாங்க சார், நான் அவர் வெளியே வர்றதில்லை, எலெக்ஷனில் தோற்றதோடு போயிட்டார் அவர் கட்சியே செயல்படுறதில்ல, அதை பற்றி எதுக்கு சார் இப்போ நம்ம ஏதாவது அஜித்தை பற்றி கூட பேசலாம் சார் அப்படின்னு. அப்படி ஒரு மனநிலைக்கு நீங்கள் 4ஆம் தேதிக்கு மேலே வந்துடுவீங்க. 6ஆம் தேதி அப்படி ஒரு மனநிலைக்கு வந்துடுவீங்க. அதை நீங்களே மனசில் வச்சுங்க, மறந்துடாதீங்க. கண்டிப்பா நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா கண்டிப்பா நாங்க இந்த கேள்வி நான் கண்டிப்பா நான் கேட்பேன் நான். சார் அதுல இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும் சார், விஜய் அவர்களுக்கு வந்துட்டு நிறைய வரவேற்பு இருக்குது அப்படின்னா கூட 2 தொகுதியிலுமே அவர் போட்டியிடுறாரு அப்படின்னும் போது திருச்சியில கண்டிப்பாக அவருக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்க நேரு மேல நிறைய அதிருப்தி, இந்த பக்கம் அன்பில் மகேஷ் மேல அதிருப்தி, டோட்டலா திமுக மேலே அதிருப்தி, அங்க சிறுபான்மையினர் ஓட்டு இருக்குது, தலித் மக்களுடைய ஓட்டுகள் வந்து கவர்வது. ஸோ அது திருச்சியில அவர் ஜெயிப்பது உறுதி அப்படின்றாங்க. இந்த டேட்டா நேற்று ஆதவர்ஜுனா பேட்டிட்டு எடுத்துட்டு வந்தீங்களா? இல்லைன்னா உங்க சேனலுக்கு எது விளம்பரம் கொடுத்துருக்காங்களாமா? அப்படிலாம் இல்லை, அந்த ஆவேசமா கேட்கும் போதே வந்து ஏதோ நடந்திருக்கு அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்கிற முடியுது ஓரளவு. எப்படின்னா ஒன்று நீங்கள் ஆதவர்ஜுனாவை சந்திச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் இருக்கும். இப்போ நீங்கள் வெயிலில் அலைஞ்சிட்டு வரீங்கன்னு வைங்களேன், ஏசியை போட்டால் கூட கொஞ்சம் நேரம் பாடா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகும் செட்டில் ஆகிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு வேகத்தில் நீங்கள் வந்திருக்க பார்த்தா நீங்கள் ஏதோ ஒரு தற்கொலையை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது தெரியுது சார். அது கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நீங்கள் அந்த கேள்வியை கேளுங்க, கொஞ்சம் காம் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால அது என்ன அப்படின்னா, ஒருத்தன் வந்து 2 இதுக்கு பேர் கொடுக்குறான ஸ்கூல்ல எல்லாம் இருப்பேன், 2 இதுக்கு பேர் கொடுக்குறானால அவன் ஆகா வெளியே அவனுக்கு தெரிலன்னு. ராகுல் காந்தி கூட தான் 2 இதுல போட்டியிட்டாரு. இல்லை, ராகுல் காந்தி வந்து முழு அரசியல்வாதிமா, அவருக்கு எவ்வளோ விழுகும்னு தெரியும், எவ்வளோ ஓட்டு விழுகும். திடீர்னு யூபிக்காரங்களுக்கு நம்ம மிகப்பெரிய துரோகம்லாம் பண்ணியிருக்கோம் கடந்த காலத்தில், பாட்டி காலத்தில், தாத்தா காலத்துலலாம் நம்மளை எப்படியும் வச்சு செஞ்சிருவாங்க. ஒருவேளை இறக்கப்பட்டு நமக்கு ஓட்டு போட்டால் ஜெயிச்சிருவோம், இல்லைன்னா கேரளாக்காரங்களை பார்த்து நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்னு கூட நிற்கலாம். அது ராகுலோட எண்ணமாக இருக்கலாம். ஆனால் இவர் முதல்ல எத்தனை ஓட்டு விழுகுன்னே தெரியலையே, புரியுதா உங்களுக்கு? இன்னும் குழந்தைக்கு பேரே வைக்கலையே, அதுக்குள்ளே அதுக்கு போய் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். எப்படியும் நல்ல பொண்ணாக கிடச்சிரும், அதுக்கு இன்னும் பேரே 1 வயசு ஆகலையே, பேரே வைக்கலையே. அப்படி ஒரு குறுகிய வட்டத்துல கொண்டு வர முடியாது இல்ல சார். அவருக்கான ஒரு அலை பாக்குறீங்கல்ல, அதாவது ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 ரூபா கொடுத்தோ இல்ல கோட்டர் கோழி பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துதான் கூட்டத்தை சேர்ப்பாங்க. என் கூட்டத்துக்கு வராதீங்க அப்படின்னு சொல்ற கூட்டத்தை எங்கேயாவது பாத்துருக்கீங்க? குரலி வித்து பாக்குறதுக்கெல்லாம் காசு கொடுத்தலாம் யாரையும் கூப்பிட மாட்டாங்கம்மா. இப்ப நீங்களே போறீங்கன்னு வைங்கள, கம்பியில ஒரு பிள்ளை நடக்குதுன்னா 1 நிமிஷம் வண்டியை ஸ்லோ பண்ணுவீங்க, ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கு இந்த கம்பியில எப்படி நடக்குதுன்னு 1 நிமிஷம் நின்று தான் பார்ப்பீங்க. அது காசுலாம் கேட்க மாட்டீங்க. நானே பார்க்குறேன்னா அதுக்கு காசு கொடுத்தாங்க. குரலி வித்தை பார்க்குறதுக்கு யாரும் காசு தர மாட்டாங்க. அந்த மாதிரி பார்க்குற இந்த மாதிரி வித்தைகளை பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஒருத்தர் மாற்றத்தை ஏற்படுத்துறேன் அப்படின்னு ஒரு அரசியலுக்குள்ள வந்தாரு அப்படின்னா நம்ம வந்து வரவேற்காட்டியும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி சொல்லி ஒரு டிமாடிஃபை பண்ணலாமா? இப்போ நீங்கள் இறங்கலாமே, ஏமா அவர் இறங்குறாரு, நீங்கள் மாற்றத்தை கொண்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க, இதுலலாம் இருக்கீங்க, அந்த அளவு உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு. அப்போ பணம் இருந்தால் மாற்றத்தை ஏற்படுத்தலான்றீங்களா? அப்படி பண்ணுறீங்க. அப்போ அந்த பணத்தை எப்படி திருப்பி எடுப்பீங்க?
பணம் இருந்தால் மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. இப்போ பணத்தை செலவு பண்ணிட்டு அந்த வீட்டுல முகம் தண்ணி முகம் கேன் ஃபேமஸும் வரணும்ல. ஆமாம், அதுக்கப்புறம் 10 மடங்கு சம்பாதிக்கிறது தானே உள்ள வரீங்கன்னு அர்த்தம். அப்புறம் எதுக்கு அவன் தான் மாற்றத்தை கொண்டு வர போகிறான்? அவன் கொண்டு வந்து நான் ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றேன். இது பெரிய நான் விஷயம் கூட இல்ல. தான் சொல்லிட்டு திராவிட இருக்கேன். கட்சிகள் நான் கூட கூட தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஊழல் பண்ணாத ஆள் தான் பாவம். நானும் ஊழல் பண்ணாத ஆள் தான். அப்போ நம்ம சொல்லலாம் வேற. இவன் ஊழல்லே ஊற்றுக்கண்ணில் பிறந்து வளர்ந்தவன். இப்போ மத்திய அரசை ஏமாத்துறவன், டாக்ஸ் ஏமாத்துற ஒருத்தன் வந்து ஊழல் ஒழிப்பேன்னு சொன்னாங்க. கூட இருக்க பூரா திட்டு பேசுங்க. ஏன்னா இப்போ புஷியானந்த் மாதிரி ஒரு திருடன் நீங்கள் எங்கேயும் இப்போ விறகு விற்றுக்கிட்டு இருந்த ஆள், விறகு கடை வச்சுருந்தா தெரியுமில்ல. இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணிட்டாங்க கேஸ் தட்டுப்பாட்டில். ஸோ அந்த மாதிரி இருந்தவர் திடீர்னு பார்த்தா அவருக்கு 3 கோடி ரூபா கடன் கொடுத்துருக்கான்றாப்புல. ஏன்னா பொண்டாட்டிக்கு யாராவது கடன் கொடுத்துருக்காங்களாம்மா? ஏன்னா யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. பிள்ளைக்கு பெத்த பிள்ளைக்கு இப்போ பொண்டாட்டி கூட ஏதோ பிரச்சனை சண்டையில் ஏதோ கொடுப்பாங்க வைப்பாங்க வாங்கிக்கிறாங்க திருப்பி. பெத்த பிள்ளைக்கு +2 படிக்கிற பிள்ளைக்கு 40 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா ஒருத்தர் கடன் கொடுத்துருக்கேன்னு கணக்கு எழுதி வச்சானே எவ்வளோ கேவலமான ஒரு நபரை அந்த நபர் ஊழலை ஒழிக்கிறான்னு வேற சொல்கிறீங்க. எப்படிம்மா உங்களுக்கு மனசு ஒரு பெண்ணாக பிறந்து ஏன்னா 4 லட்ச ரூபா பெத்த பிள்ளைக்கு கடன் கொடுத்துருக்கான், பெத்த பையனுக்கு 6 லட்ச ரூபா கொடுத்துருக்க ஒருத்தனை போய் ஊழலை ஒழிக்க வந்த தெய்வம் மாதிரி சொல்கிறீங்களேம்மா. மகா கரப்டு கேடுகெட்ட ஒரு நபர் பொண்டாட்டியை துரத்தி விட்டான். பொண்டாட்டியை துரத்தி விட்டானுங்கும் போது இன்னொருத்தையை கூட்டிகிட்டு இப்போ ஸ்டேஜில் வரான். எப்படிம்மா ஊழலை ஒழிப்பான்? இவெல்லாம் ஒரு ஆள் தலைவன் சொல்லி நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஒன்று கூட்டம் வருது அப்படின்றீங்கன்னு எனக்கு தெரியல. மனசாட்சி இருக்கா இல்லையா உங்களுக்குலாம் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா. தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர் கிட்ட தான் இன்னைக்கு அந்த ஒரு கேள்வியை வந்து நான் கேட்டேன். இந்த மாதிரி மகளுக்கே வந்துட்டு 4 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு, இவர் எப்படி வந்து தமிழக மக்களுக்கு என்ன செய்ய போறாரு, தமிழக மக்களையும் கடன் கடங்கான பார்ப்பாரு கொடுப்பாரு. அப்படின்னு அதுக்கு அவர் ஒரு விளக்கம் வந்து சொன்னாரு. நீங்க அதை ஏத்துக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. அவர் வந்து எல்லாத்தையுமே கணக்கை வந்துட்டு அவ்வளோ ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. என் பொண்டாட்டி பிள்ளைக்கு கொடுக்குற கணக்கை கூட நோட்ல எழுதி வச்சுக்கிறாரு. நாளை பின்ன அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எனக்கு எங்கிருந்து இந்த காசு வந்துச்சு அப்படின்னு கேட்டா இப்படித்தான் வந்துச்சுன்னு காட்டிடுவேன். அந்த அளவுக்கு ஊழல் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் எங்கள் தலைவர் அப்படின்னு சொன்னாரு. இந்த கருத்தை எப்படி இந்த பாக்குறீங்க? மாதிரி ஒரு கேடு கேட்டவன் யாருன்னு ஃபோட்டோவை மட்டும் காட்டுங்க. யார் பேட்டி கொடுத்தானு உங்களுக்கு புரியுதா? அவன் ஃபோட்டோவை கொடுங்க, வாசலில் மாட்டி வைப்பான், திருஷ்டினாலும் கழியும். அதாவது பெத்த பிள்ளைக்கு கொடுத்த காசை எந்த அப்பனும் எழுதி வைக்கணும். அவன் அப்பனே கிடையாது. அப்போ பெத்த பிள்ளையை தூக்கி வளர்த்த பிள்ளைய அப்போ அப்படி பார்த்தா இவன் வெறும் 4 நாள் இப்போ ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் கொடுத்த காசுலாம் என்ன அவன் திருப்பி கொடுக்கணுமாம்மா? அவன் சம்பளம் வாங்கி புரியுதா? விசு படம் மாதிரிலமா இருக்கு. விசு படத்தில் ஒரு டைலாக் வரும், பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உங்கள் வயசில் பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு படம் வந்துச்சு, சம்சாரம் அது மின்சாரமாக ஏதோ ஒரு படம். அந்த டைம் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா விசு வந்து மூச்சு விடாமல் ஒரு 10 நிமிஷம் டைலாக் பேசுவார். அப்போ ரகுவரன் வந்து சொல்லாப்புல, நீ என்ன எனக்கு காலேஜில் படிக்க வச்சது, ஸ்கூலில் சேர்த்து விட்ட ஹாஸ்டல் ஃபீஸ் அது இதெல்லாம் இருந்தா 40,000 வச்சுட்டு போ, உனக்கு எனக்கு இன்றைக்கி சம்மந்தமே இல்லை அப்படிங்கும்போது அவரும் ஒரு டைலாக் பேசுவார். பால் குடிச்சு வளர்ந்தியே அதுக்கு எவ்வளோ காசு திருப்பி கொடுத்துட்டியா, இவனைய வந்து காய்ச்சல்னு சொல்லி என்னென்னமோ பேசுவார். ஒரு டைலாக் ஒரு 10 நிமிஷத்துக்கு பேசுவார். இப்போ நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க, அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. இல்லைன்னா அந்த இதை வந்து உங்களுக்கு பேட்டி கொடுத்தோன்னு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதாவது என்னென்னா, பெத்த பிள்ளைக்கு கொடுத்த காசை வந்து கடன் கொடுத்ததா எவனா எழுதி வச்சான்னா அவரோட கேவலமானவன் யாருமே கிடையாதுன்றது என்னுடைய கருத்து. பெத்த பிள்ளைங்க பொண்டாட்டி கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா அது குடும்பமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? மனைவி வந்து ஒரு கணவன் அடிப்படை அறிவு இருக்கவன் அந்த மாதிரிலாம் பேச மாட்டான். முதல்ல வந்து ஒரு கணவன் மனைவினா அப்போ இதுக்கு ரேட்டு பேசுவீங்களா? அப்போ நான் பேசினேன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும், ரொம்ப கேவலமாக இருக்கும். அப்போ அதுக்கு என்ன ரேட்டு? நீ கடன் கொடுத்துருக்க 70 லட்சம், அப்போ அதுக்கு எவ்வளோ கொடுப்ப, இதுக்கு எவ்வளோ கொடுப்ப, அதுக்கு எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டால் இந்த மானங்கட்டவன் என்ன பதில் சொல்லுவான்? புரியுதா உங்களுக்கு? ஒரு இது அடிப்படை அறிவு இல்லாதவங்கம்மா இவெல்லாம். ஒரு ஆளுன்னு சொல்லி நீங்கள்லாம் கேள்வி பேசிட்டு அவனாம் ஒரு தலைவன் சொல்லி பேசிட்டு இப்ப அவன் மகளே சொல்ல, அவனை சுத்திலாம் அரசியல் கிடையாதுமா. 4 நாதாரிங்க சுத்திட்டு இருக்கின்றக்கா, அவனை சுத்தி அரசியல் இருக்கின்றீங்க. 4ஆம் தேதிக்கு அப்புறம் தெரியும் உங்களுக்கு. அதாவது அவங்க மக வந்து கேட்குதுன்னு வைங்க, யாரை கேட்டுறா நீ என்னை பெத்தான்னு கேட்டுச்சுன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரு அப்பா என்ன பதில் சொல்லுவான்? ஏன்டா நானா உன்ட்ட கேட்டேன் அப்படின்னு கேட்டா, நான் வந்து உன் வயிற்றுல உன்ட்ட பிறக்கணும்னு சொல்லி நான் கேட்டேன், யாரை கேட்டுறா நீ என்னை பெத்த அப்படின்னு செருப்பை கழட்டிக்கிட்டு போனா என்ன பதில் சொல்லுவான்? அவனு எந்த அப்பனுமே பதில் சொல்ல முடியாது. இவன் வந்து மகளுக்கு காசு கொடுத்துடலாம், கடன் கொடுத்துருக்கானா, கணக்கு எழுதி வச்சிருக்கானா, கணக்கு காட்டானா, இதெல்லாம் கேவலமா இல்லை? இதெல்லாம் ஒரு ஆளுன்னு ஒரு தலைவன் அவனுக்கு ஒரு இது, அவனை போய் பேட்டி வேற நீங்கள் எடுத்துருக்கீங்க ஒருத்தரை பிடிச்சி. அவர் பார்த்தா கணக்கு எழுதி வைக்கிறாராம், கணக்கு காட்டுறான். இப்படி ஒரு பிள்ளை கேட்குதுன்னு வைங்க அவங்க அப்பனை, யாரை கேட்டுறா பெத்த நீ என்னை நான் கேட்டேன்டா அவனைய, ஏன்டா நீயும் நல்லா அசிங்கமாக நான் பேசிடுவேன், ரொம்ப கேவலமாக போயிடும், வேணாம் விடுங்க. அவன் எல்லாம் ஒரு ஆள்னு சொல்லி அது வந்து கேள்வியை வேற நீங்கள் கேட்குறீங்க, விடுங்க. அது வேற ஏதாவது கேள்வி. சரி, ஓகே. அப்ப இதுக்கே நீங்க இப்படி டென்ஷன் ஆவறீங்க. இந்த பக்கம் சிஎம் வந்து டென்ஷன் ஆகலமா. மனுஷனா பிறந்தா 6 அறிவு உள்ளவன் எவனா இருந்தாலும் இது தோணணுமா? இவன் பின்னாடி எல்லாம் போனா என்ன அவனுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம், மனுஷனே இல்லைன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு?
அடிப்படை ஹியூமனோட தத்துவம்னு ஒன்று இருக்குல்ல, ப்ரொடக்டிவிட்டி தியரின்னு ஒன்று இருக்குல்ல, அதையே உடைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? மனைவிக்கு எவமா கடன் கொடுப்பான்? எந்த பொண்டாட்டி புருஷனுக்கு கடன் கொடுப்பான்? கொடுத்தான்னா அப்போ அதுக்கு என்ன ரேட்டு? நான் சொல்றது புரியும், என்ன ஓப்பனாக சொல்ல முடியாது. அப்போ என்ன குடும்பம், என்ன பொண்டாட்டி, என்ன புருஷன், என்ன பிள்ளை, என்ன மகன், என்ன அர்த்தம் அது? இவெல்லாம் ஒரு ஆள்னு, இவன் தலைவன் நீங்கள் வந்து கேள்வி வேற கேட்டிருக்கீங்க. அவெல்லாம் ஒரு ஆள். இந்த பக்கம் சிஎம் நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்காரு. என் மேல வந்துட்டு சாரி, டூ வீலர் கூட இல்ல என் பேர்ல, டூ வீலர் இல்ல, கார் இல்ல அப்படின்றாங்க. அத கூட மக்கள் ஏத்துக்கிறாங்கல்ல. சிஎம்மா இருக்காரு, டூ வீலர் இல்ல, கார் இல்ல, கார் இல்ல, என் பேர்ல அவ்வளவு அவரே எளிமையா மட்டும் இருக்காரு. ஒரு சிஎம் டூ வீலர் இல்ல, அவ்வளவு ஒரு கார் சிஎம் கூட டூ இல்ல. வீலர்ல போவாரா? டூ வீலர்ல போக வேண்டாம், என் பேர்ல ஒரு கார் கூட ஆமா, இல்ல. கவர்மெண்ட்ல கார் கொடுக்கும்போது அவருக்கு எதுக்குமா காரு? எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது ஒரு கார் கொடுக்குறாங்க, முதலமைச்சரா இருக்கும்போது ஒரு கார் கொடுக்குறாங்க. அவ்வளவு அப்புறம் எளிமையாவா சார் இருக்கிறாங்க சார்? இல்லம்மா, எளிமையா இருக்கக்காக ஒருத்தர் 4 காரை வாங்கி வச்சுக்குவான்னு தான் அர்த்தம் இருக்கா? கார் உங்களுக்கு இப்போ உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு கார் கொடுக்குறாங்க, அப்புறம் எதுக்கு நீங்க ஒரு காரை வாங்கி டியூ கட்டுவீங்களா? புரியுதா உங்களுக்கு? கட்சி இருக்கு, அரசியல் இருக்கும்போது எல்லாம் கொடுத்து தான் செய்வாங்க. அது கணக்கு கொடுக்கறது வேற. புரியுதா? பொண்டாட்டி கடன் கொடுக்குறேன்னு சொல்றதுக்கும் கார் இல்லைன்னு கணக்கு காட்டுறது வேற. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நிலைமையில பாத்தீங்க அப்படின்னா, இந்த விஜய் ஆகட்டும் இல்ல நாம் தமிழர் கட்சி ஆகட்டும், நாங்க தனிச்சே நிக்கிறோம், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அப்படின்றாங்க. ஆனா பாரம்பரியமிக்க 75 ஆண்டு கால கட்சி பாத்தீங்க அப்படின்னா, இவங்களை எதிர்க்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு பலவீனத்தை வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க திமுக அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ஓட்டுகள் சிதறடிக்கப்படுவதே அவங்க ஏத்துக்கல. அதாவது எப்படின்னா, ஒரு பிச்சைக்காரன் இருக்கான்ல, கோயிலில் உட்காந்துருக்கான் பாரு, திருவோடோட, அவன் வந்து போறவன்ட்ட சவால் விடுற மாதிரி இருக்கு. ஏய், நீ எல்லாம் வந்து படிச்சிருக்க, திமிரில் நீ கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு பார்க்குறியா? என் கூட வந்து திருவோட்டோட உட்காடுறான், 3 வேளை சோறு வாங்கி தின்றுறா பாப்பா, என் கூட போட்டி போட தயாரான்னு ஒரு பிச்சைக்காரன் கேட்குறான்னு வைங்க. உடனே வாடா, எனக்கு தன்மானம் இருக்குடா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒருத்த வருவானா? அட எச்சக்கலை நான் ஏன்னு சொல்லி அவனை ஒரு ஏற்றி விட்டு தான் போவாங்க. புரியுதா? அவன் வந்து எப்படின்னா போட்டிக்கு, அவன் வந்து இந்த இடத்துக்கு வளரணுன்றதுக்கு ஆசைப்பட்டு இவனை பிச்சைக்காரனாகணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். புரியுதா? அந்த மாதிரி தான் இதை பார்க்கணும். நீ வந்து அரசியலில் வந்து நீ தனியாக, நீ வேலைக்கு ஆகாதவன், ஒன்றத்துக்கு ஆகாதவன், நீ தனியாக நில்லு, நாசமாக போ, இல்லை கூட்டணியோட சேரு. நீ எதுக்கு அடுத்தவனை போய் பிச்சைக்காரனாகணும்னு பார்க்குற? ஓட்டுகள் பிரியுதான்னு சார். எதுக்கு ஓட்டு பிரிஞ்சு? ஆமா, நீ சேரு, கூட்டணிக்கு போ. உன்னை எவனும் சேர்க்க மாட்டான். உன்னை எவனும் நாய் கூட சிந்தலை, காங்கிரஸ்காரன் கூட சிந்தலை. அப்புறம் நீ எதுக்கு அவன் உன் கூட யாரும் வரலன்னு இருக்கா அவனை இழுத்து விடுறது? புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான். இன்னைக்கு டிடிவி கூட ஒரு டிடிவி தினகரன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. விஜயகாந்தை போல விஜய் அவர்கள் அரசியல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி. யாரு? டிடிவி தினகரன். டிடிவி பெரிய அரசியல்வாதிமா அவர் சொன்னார். பெரிய நியாயமானவர். அவர் வந்து நேர்மையான தமிழர்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் எல்லா தியாகங்களும் செய்யக்கூடிய ஒரு மனிதராக பார்க்கலாம். அவர் சொன்னார்னா கரெக்டாக தான் இருக்கும். பெரிய தியாகிமா, அவங்க குடும்பமே பெரிய தியாகி குடும்பம். தமிழர்களுக்காக நிறையா செஞ்சுருக்காங்க. தமிழர்களுக்காகவே பாடுபட்டு சம்பாதிச்ச காசு பூரா செலவு பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் வந்து அவர் வந்து தமிழர்கள் நலனை சார்ந்து மட்டும்தான் கட்சி நடத்துகிறாரு. அதை தாண்டி அவர் சொல்கிறது நல்லா கேளுங்கம்மா, அவருக்கு ஓட்டு போடுங்க, நல்லா இருப்பீங்க.